அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி, டிஎன் செட் இப்படி படிச்சா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா உறுதி உங்களுக்கு. ஸோ இத நான் என்னுடைய அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜிடிஆர்பிக்கும் டிஎன் செட் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க பயன்படுத்தினா மட்டும் தான் நம்மளால இதுல ஜெயிக்க முடியும் தவிர, இல்லன்னா நம்மளால இதுல ஜெயிக்க முடியாது. அப்போ அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்ம சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம இந்த 2 எக்ஸாமும் எழுத போறோம். அது நம்ம யூஜிலயும் படிச்சிருப்போம், பிஜிலயும் படிச்சிருப்போம். அது ஒரே சப்ஜெக்ட் தான் நம்ம இந்த 2 எக்ஸாமும் நம்ம எழுத போறோம். அதே மாரி ஒரு பிரிப்பரேஷன் இருந்தாலே போதுமானது. இந்த 2 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லபடியா படிச்சு நம்ம நல்லபடியா பாஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா, டிஎன் செட்ல செலக்ட் ஆயிரலாம். பிஜிடிஆர்பில வேலையும் வாங்கிக்கலாம். ஸோ அததான் நம்ம இந்த காணொலி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஸோ சிலபஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா நிகரான சிலபஸ் தான் இருக்கும். ரொம்ப வேறுபாடெல்லாம் ரொம்ப வராது. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ். தரமான மெட்டீரியல்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த தேர்வுல நம்ம பாஸ் பண்ண முடியும் தவிர, ஏன்னா நெறைய பேர் நான் கேட்கிறேன், நெறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் மெட்டீரியல் வாங்கி, சார் இந்த மெட்டீரியல் எனக்கு 10வது யூனிட் இது வரைக்கும் கொடுக்கவே இல்ல சார். கடைசி லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் எனக்கு 10வது யூனிட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கூட கேட்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நெறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தரமான மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 599 மட்டும் தான். இங்கிலீஷ் மீடியம், யூஜிசி நெட், டிஎன் செட், பிஜிடிஆர்பி இந்த 3 தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் ஒரு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க தரமான ஒரு யூனிட் நீங்க வாங்கி நீங்க ஒரு யூனிட் பார்த்துக்கலாம். எப்படி உங்களுக்கு இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ இந்த வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். நாளை வரைக்கும் இந்த ஆஃபர் முடியுது. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உடனடியாக நீங்க வாங்கிக்கங்க. அதே மாதிரி டிஎன் செட், யூஜிசி நெட் பேப்பர் 1 தரமான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 கொடுக்குறோம். நீங்க ஃப்ரீ சாம்பிள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ ஒரு யூனிட் ஃப்ரீயா நீங்க வாங்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி உங்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வச்சு நீங்க பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ மெட்டீரியல்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் இருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஒன்னு. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எக்கனாமிக் சப்ஜெக்ட்ல இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இப்போ பாருங்க இதுல பிலிப்ஸ் கவ் எக்ஸாமிங் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இதுக்கு முன்னாடி கேட்ட 2022 நடந்த தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் இது கொஸ்டின் இது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு தரமான மெட்டீரியல்ஸ் இருந்தா நம்ம பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் கவ் பத்தி நம்ம டீட்டெயிலா படிச்சீங்க. இப்போ யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் தெரிய வராது. மற்ற சப்ஜெக்ட் ஒரு ட்ரிக் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வச்சு நம்ம அதை பாத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிலிப்ஸ் கவ் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ இந்த கொஸ்டின் பாத்துட்டீங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுல நமக்கு இப்போ பிலிப்ஸ் கவ் பத்தி டீட்டெயிலா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாப்டரே இருக்கு. ஸோ பிலிப்ஸ் கவ் பத்தி டீட்டெயிலா நம்ம ஒரு சாப்டர் வச்சிருக்கோம். இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் கவ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே உங்களுக்கு பிலிப்ஸ் கவ் பத்தி எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கு பாருங்க. பிலிப்ஸ் கவ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1958ஆம் ஆண்டு. ஸோ அதுக்கப்புறமா பிலிப்ஸ் கவ்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு இதோடைய தொடர் ஆய்வு எதுக்காகனா வேலையின்மை. ஸோ வேலையின்மை விகிதமோ பணவீக்க விகிதமோ அதுக்கப்புறமா ஊதிய மாற்றங்களுக்குள்ள தொடர்பை ஆராய்கிறது. இதுதான் பிலிப்ஸ் கவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்லயே நமக்கு டைரக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க. அதிலே கொஸ்டின்ஸ் பாருங்க. பிலிப்ஸ் கவ்னா என்ன அப்படின்னு சொல்லி இல்ல பாருங்க. வேலையின்மை விகிதத்துக்கும் கூலி விகிதத்தும் மாற்றத்துக்கு தான் நமக்கு இந்த பிலிப்ஸ் கவ் த ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரேட் ஆஃப் வேஜ். ஸோ டைரக்டா நமக்கு அந்த இதுல இருக்கிற நம்மளுடைய மெட்டீரியல் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஆன்சரா இருக்கு பாருங்க. ஸோ என்ன மெட்டீரியல் நமக்கு அதுல இருக்கோ ஸோ அப்படியே பிலிப்ஸ் கவ் பத்தி அப்படியே டீட்டெயிலா இதுலயே அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தரமான மெட்டீரியல்ஸ் இருந்தா மட்டும் தான் இப்போ பிலிப்ஸ் கவ் பத்தி அடுத்த வாட்டி என்ன உங்களுக்கு கேட்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த வாட்டி கூட நிறைய பிலிப்ஸ் கவ் பத்தி கேட்டிருக்கோம். அது டீட்டெயிலா நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ நம்ம ஈஸியா நம்ம பதில் சொல்றதுக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இதே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். ஸோ ஹை பவர் மணி அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹை பவர் மணினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த கொஸ்டின் உண்டான நமக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அந்த மெட்டீரியல்ஸ்ல போயிட்டு நம்ம ஆன்சர் மிகை சக்தி பணம் என்பது என்ன? ஸோ மிகை சக்தி பணம் கேட்டிருக்காங்க. ஹை பவர் மணி. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு சி பிளஸ் ஆர்ஆர் பிளஸ் இஆர். ஸோ இதுல நம்ம மெட்டீரியல்ஸ்ல நம்ம டேரக்டா நம்ம மெட்டீரியல்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நம்ம டேரக்டா மிகை சக்தி பணம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி இதுலேயே போய் சி பிளஸ் ஆர்ஆர் பிளஸ் இஆர் தான் மிகைப்படுத்தப்பட்ட இருப்பு நிதி. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டேரக்டா நம்ம படிச்சிக்கலாம். ஸோ இதை பத்தி நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டா கூட பணத்தை பத்தி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டா கூட நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தரமான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் படிச்சு நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஸோ அதனால தரமான மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன சொல்ல வர முக்கியமா என்ன அப்படின்னா தரமான மெட்டீரியல் இருக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தரமான மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தரமான மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரியுதுக்கு எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியலுக்கும் ஒரு சில லிங்க் இருந்தா மட்டும் தான் அது தரமான மெட்டீரியல் சொல்லி நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். நம்ம பாட்டுக்கு அவங்க
அவங்க பாட்டுக்கு பேஜா அப்படியே பல்கா நான் ஒரு என்னுடைய நண்பர் வழிய ஒரு மெட்டீரியல் பார்த்தேன். அவங்க ஒரு அகாடமில இருந்து வாங்கியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 2 கட்டப்பையில போட்டு குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மெட்டீரியல். கிட்டத்தட்ட ரூ. 25,000 குடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு மெட்டீரியல் 2 கட்டப்பை ஃபுல்லா இருக்கு. நான் அதான் சொன்னேன், "டீச்சர் இது எப்போ படிச்சு நீங்க எப்போ பாஸ் பண்றது? இந்த அளவுக்குலாம் மெட்டீரியல்லாம் குடுத்தா நம்ம எப்போ இந்த ஜென்மத்தில நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மம்னு இருந்தா கண்டிப்பா நம்ம அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி நான் அந்த டீச்சர் கிட்ட சொன்னேன். எப்பவுமே நம்ம மெட்டீரியல் என்பது என்னன்னா, ஆ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அது தரமான மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அதுக்குண்டான ஏத்த நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸோ அந்த மாரி மெட்டீரியல் தான் நம்ம வாங்கணும் தவிர, ஸோ இந்த மாரி பல்கா மெட்டீரியல் வாங்கி வச்சு நம்ம ஒண்ணும் படிக்க முடியாது. நம்ம படிக்க தோணாது. இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்தில நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ தான் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிடிஎஃப் மட்டும் தான். ஸோ இந்த 2 பிடிஎஃப்ல நம்ம பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா உள்ள நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வேறுபாடா நம்ம குடுத்து வித் டயகிராம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம குடுத்துருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரிக். ஸோ இந்த மாரி படிச்சா மட்டும் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.